அவருடைய அறிவுறுத்தல் தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இந்த கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். அவர் நல்ல சமூக சேவகர். அவருடைய கோரிக்கை ஏற்று நாங்கள் வந்திருக்கிறோம். இப்போ இங்கே நடக்கக்கூடிய உங்களுடைய தாய்மார்கள் நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்தையும் நாங்கள் உள்வாங்கி அப்படியே பதிவு பண்ணிட்டு இருக்காரு அவர் வீடியோவா. கழுவடை பசு வசதி வேணும். இது முக்கியமா எங்களுக்கு வேணும். பிள்ளைகளுக்கு ஒரு டிம்சன் சொல்லி கொடுக்கணும்னா பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாமே 5-5 கிலோமீட்டர் போனா நாங்க என்ன பண்ண முடியும்? ஒரு முடியாத எப்படி நாங்க போறோம்? கடை வசதி இல்ல. யாராச்சும் வந்தாரா ஒண்ணு கூட இல்ல. தலைவரே, இவங்க யாராருக்கு உரிமை தகவல் அது சொல்லுங்க. நம்ம தாசில்தார் சார்ட்ட சொல்லி எழுதி கொடுத்தா அந்த அமைச்சர் அதுல நிறைய பேருக்கு இங்க ஏறல. இவங்களுக்கெல்லாம் ஏறல. டோட்டலாவே இங்க இந்த இவங்களுக்கு ஏறல. எழுதி போட்டா சரி, நம்ம அதிகாரியை சந்திப்போம். நீங்க வாங்க. எல்லாமே இந்த கூட்டத்துல தோழர்கிட்ட ஒரு நாள் பர்மிஷன் கேளுங்க. அவர் உங்களை எல்லாம் அழைச்சிட்டு வருவார். நான் கூட்டிகிட்டு போகிறேன். தாசில்தாரை பார்ப்போம். தாசில்தாரை பார்த்து கலெக்டர் அம்மாவை சொல்லுவோம். கலெக்டர் அம்மா உடனுக்குடன் நடவடிக்கை கோரிக்கை நீங்களே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அரசு அதிகாரிகளை சந்திச்சாதான் உங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். நீங்கள் நிச்சயமாக ஒரு நாள் மாவட்ட ஆட்சியரை வந்து சந்திங்க. அதுக்கான வரணும்னு சொல்லுங்க. நாங்க அவர் தலைமையில எல்லாரும் வாங்க. கலெக்டர் அம்மாட்ட கூட்டி போறேன். எழுதி தரேன், நீட்டா எழுதி தரேன். அம்மாட்ட கொடுப்போம். அடிப்படை நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கோரிக்கை எல்லாம் இந்த சாலை வசதி கொடுப்போம், குடிநீருக்கு கொடுப்போம், பஸ் வசதி கொடுப்போம், இந்த கழிவறை வசதி கொடுப்போம், எல்லாத்துக்கும் கொடுப்போம். நீங்க வாங்க, நிச்சயம் வாங்க. நாங்க உங்களுக்கு பக்கபலமா இருக்கோம். நாங்க சில விஷயங்கள் உங்களுக்கு எத்தனை தடவை எத்தனை பேருக்கு இப்ப கூட பேசி நாங்க அரசு அதிகாரி இல்ல. நாங்க அரசு அரசு சாரா அமைப்பு. நாங்க அரசு சாரா அமைப்பு, புரியுங்களா? ஒரு தொண்டுள்ளம் கொண்ட அமைப்பு. நீளம் பண்பாட்டு ஒரு தொண்டுள்ளம் கொண்ட அமைப்பு, புரியுங்களா? அது வந்து நாங்க அப்படிதான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். உங்களுடைய பிரச்சனையை கொண்டு போறோம். யாராவது பிள்ளைகள் இந்த வழியா போகும்போது பாருங்க சார், இந்த பாலத்தை போய் பாருங்க. படிப்புக்கு இப்ப கட்டின பாலம் தான். இப்ப கட்டின பாலம் தான். அந்த பாலத்தை போய் பாருங்க. அரிச்சுக்கிட்டு போயிருக்கு. ஒரு சைக்கிள் போக முடியாது, ஒரு வண்டி போக முடியாது. நீங்களே போகும்போது பாருங்க. அந்த பாலம் தொகை பண்ணலாம். நீளம் பண்பாட்டு இப்போ அம்மா உங்க குழந்தை இருக்குன்னா படிப்புக்கு கஷ்டப்படுறோம்னா படிப்பு நாங்கள் புரியுங்களா? மேற்படிப்பு வெளியில வக்கீலுக்கோ இல்லை வந்து ஒரு இன்ஜினியரோ ஒரு டாக்டரோ படிக்கணும்னு நாங்கள் உதவி செய்யலாம். புரியுங்களா? உதவி செய்யலாம். உங்களுக்கு ஏதாவது அடிப்படை ஏதாவது பிரச்சனை, ரொம்ப இம்பார்ட்டண்டான பிரச்சனை, மருத்துவ உதவினா நாங்கள் செய்யலாம். ஒட்டுமொத்தமாக நம்ம அரசாங்கம் இல்லை. உடனே ரோடு போட்டு கொடுக்க, பஸ் வாங்கி கொடுக்க, தண்ணியை நாங்கள் சரி பண்ணி கொடுக்க, பாலம் கட்டி கொடுக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு நிதி இல்லை. புரியுங்களா? இதனால் ஒரு சின்ன சின்ன உதவிகளை செய்ய முடியும். நாங்கள் அண்ணன் இவ்வளோ கோரிக்கையாக சொல்கிறோம். பார்த்துக்கிட்டு போங்க. இப்போ ஆதிமூலம் சொல்லியிருக்காரு. தோழரும் வந்து ஒரு முக்கியமான ஆள். இவரும் வந்து சம்மந்தப்பட்ட உயரதிகாரிக்கு தெரியப்படுத்துவார். நாங்களே எங்கள் அமைப்புக்கு நாங்கள் கண்டிப்பாக கொண்டு போகிறோம். சரி, நீங்கள் பயப்படுறாங்க. ஆமாம், வாங்கம்மா. இப்போ போகும்போது பாலத்தை பார்த்துக்கோங்க. பாலத்தை சார்லாம் இல்லைண்ணா உங்கள் தம்பி. இது என்ன ஊர்? இது வந்து இசுகுப்பட்டியா? இது என்ன அப்படி பள்ளமாக இருக்குது? என்னது மழை சம்பந்தமா வந்து யாராவது அதிகாரி தெரிஞ்சு வந்திருக்காங்க, வந்து பார்த்தாங்களா? யாருக்கும் தெரியல. அப்பனா பண்ணி நடவடிக்கை எடுக்கல. இது அதனால நம்ம இது எப்போ இந்த ரோடு போட்டது உங்களுக்கு? இது 2 வருஷம். 2 வருடம். 2 வருடத்துல சரிஞ்சு போச்சா? இது ஒரு வருஷத்துல சரிஞ்சிருச்சு. பாலம் கட்டி ஒரு வருஷத்துல இது இதாயிடுச்சு. அதுக்கப்புறம் மூட்டை வச்சு நாங்கள் பசங்களாம் மூட்டை வச்சு அடுக்கணும். கிராமத்து இளைஞர்களாக அடுக்குனது. அடுக்கணும். அது நிற்கலை. அதுலேயுமே என்ன மாதிரியான அச்சத்தோடு இருக்கீங்க நீங்கள்? இதில் வந்து ஒரு விளைவுகள் என்ன ஏற்படும் நினைக்கிறீங்க? இதில் வர்றதுக்கு இரவு நேரத்தில் வர்றதுக்கே வந்து உயிருக்கு வந்து ரொம்ப பாதிப்பு வந்துருமோ
பக்கத்துல. அதனால கூட்டியாந்து விடுற நிலைமை மெயின் இருக்கு. சாலை மெயின் சாலை போகிறது எல்லாத்துக்கும் போறதுக்குமே இதான் மெயின் சாலை. ஒரு சந்தைக்கு போறதோ ஒரு பால் பாக்கெட் வாங்க போறதோ எல்லாத்துக்குமே எங்களுக்கு வந்து இந்த சாலையை தான் படுத்திக்கணும். நிச்சயமாக அது வந்து உங்களுடைய கோரிக்கை, தாய்மார்களோட கோரிக்கை சம்பந்தப்பட்ட அரசு உயரதிகாரி கவனத்துக்கு போயிடும். நிச்சயம் நடவடிக்கை எடுப்பாங்க. திங்கட்கிழமை தோழரோட ஆதிமூலம் வந்து மரியாதைக்குரிய சமூக ஆர்வலர் ஆதிமூலத்தோட நீங்கள் எல்லாரும் வந்து மாவட்ட ஆட்சியர் அம்மா அவர்களை சந்தித்து உங்கள் கிராமத்துக்கு அடிப்படை என்னென்ன தேவையோ அதையும் நீங்கள் ஒரு மனுவாக கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆபத்தோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதை உடனே சீர் செஞ்சு கொடுப்பாங்க. நிச்சயம் செய்வாங்க. அரசு அதிகாரி நம்புங்க, நிச்சயம் உங்களுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. ஓகேங்களா? ரொம்ப நன்றி.
போடுறாங்க, இது எடுக்க மாட்றாங்க. இசுகுப்பட்டி தனி பஞ்சாயத்து, புதுக்கோட்டை மாவட்டம், ஆலங்குடி தாலுகா. இசுகுப்பட்டி. சரி, என்ன இது சரிஞ்சிருச்சுங்களா மழை? இது மழையினால இது வந்து கான்ட்ராக்ட் போட்டு கூட 2 வருஷம் கூட வரல இந்த பாலம் கட்டி. இது நாங்கள் கம்ப்ளைண்ட்டு இங்கே கிளார்க்கு பண்ணியிருக்கோம், மேலே பண்ணியிருக்காங்க. எதுவும் இந்த இது நடவடிக்கை எடுக்கலை. இதில் ஸ்கூல் பிள்ளைங்க வருதுங்க, ஆடு மாடு எல்லாருமே ஓட்டி போகிறோம். இரவு நேரத்தில் ஆள் வர்றான் போகிறான், எந்த இதுவுமே எடுக்காமல் இருக்காங்க. சரி சரி, இப்போ இது வந்து உடனடியாக சரி பண்ணணும். ஆபத்துக்குள்ளாத மாதிரி இருக்கு. ஆபத்தான இதாக இருக்குது. ஏன்னா சின்ன சின்ன குழந்தைகள் நம்ம பக்கத்துலேயே ஒரு 1ஆவதுலேருந்து விட்டுக்கிட்டு போயிடும் போல. இங்கேருந்து வந்துருக்கு, அரை ரோடு காணோம். ஆமாம், சரி, வந்து அதிகாரிகள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறோம், போயிட்டு அது நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம நடவடிக்கை வைப்போம். சரி. சரியா